இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அணைக்கட்டுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? அவங்களுக்கு பணத்துணையை கட்டிக்கிறதுக்கு தானே நேரம் இருக்கு. நடுவர் அவர்களே, கேட்கிறவன் கேனப்பையனா இருந்தா தென்னிந்தியா தனியா தெர்மாக்கோல் போட்டு மூடுவாங்களாம். இதுலயும் வைகையில எவாபரேஷன் லாஸை குறைக்கிறேன்னு தெர்மாக்கோல் போட்டு மூணுனதை கூட நாங்க மன்னிச்சு விட்டுறோம். ஆனா 300 தெர்மாக்கோலை பயன்படுத்திட்டு 10 லட்சம் தெர்மாக்கோல் கணக்கு காட்டினாங்க பாத்தீங்களா? அதை மட்டும் எங்களால மன்னிச்சு விடவே முடியாது. ஒத்துக்கிறோம், காமராஜர் படிக்காத மேதைதான். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளால் எழுதி கொடுத்தால் கூட படிக்க தெரியும், பக்கம் பக்கமா எழுதி கொடுத்தா கூட படிக்க முடியாம இருக்காங்களே. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆகிறாரு. அப்போ அவரோட அண்ணன் குடும்பம் அவரை பார்க்கறதுக்காக அந்த பிரசிடென்ட் பேலஸ்க்கு, அதாவது அந்த ராஷ்டிரபதி பவனுக்கு வர்றாங்க. இவர் அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு சொல்றாரு, என்னோட குடும்பம் வர்றாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் அவங்களை கூட்டிட்டு போய் காட்டிடுங்க, காருக்கு டாக்ஸி எடுத்து கொடுத்துருங்க, ஒரு டீ சாப்பிட்டா கூட கணக்கில் எழுதி வைங்கன்னு சொல்றாங்க. இந்த செக்ரட்டரி அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, பிரசிடென்ட், சாரி மிஸ்டர் பிரசிடென்ட், அவங்க உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளுங்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேன், பட் ஐ டோன்ட் லைக் இட்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் காசு 10 காசு கூட அவரோட குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்ச தலைவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம ஆனந்தம் சங்கமம் படம் மாதிரி, டே பிள்ளைங்களா இங்கே வாங்க, திருச்சி உண்ணுது, மதுரை உண்ணுது, பாலிடிக்ஸ் உனக்கு, படம் உனக்கு, ரியல் எஸ்டேட்டை நீ எடுத்துக்கோ, கிரானைட் வாரியை நான் எடுத்துக்கிறேன்னு. மகள் கேட்குறாங்க, அப்பா அப்போ எனக்குன்னு, உனக்கு தான் ஸ்பெக்ட்ரம் இருக்கேம்மா, தமிழ்நாடு நம்ம வீடு மாதிரி, தமிழ்நாடு நம்ம வீடு மாதிரி ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு. அப்போ மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம பண்றதை பார்த்தாலே மக்களுக்கு 5 வருஷம் சரியா போயிடும். நடுவர் அவர்களே, ரஷ்யா, அமெரிக்கான்னு இப்படி வளர்ந்த நாடுகள்லாம் எதையோ ஆயுதங்கள்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம் இந்தியாவிற்கு இருக்கும் ஆயுதம் 2 தான், இளமையும் கல்வியும் தான் நமது ஆயுதம். சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமான செய்தி தான். கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த ஊழலின் மதிப்பு மட்டும் ரூபாய் 70 லட்சம் கோடி, அதுவும் தமிழகத்தில் மட்டும். ஆகவே இளைஞர்களே, இப்படிப்பட்ட கமிஷன் என்னும் கம்சன் பிடியில் சிக்கி ஊழலிற்கு துணை போகாமல் நல்ல நேர்மையான துணிச்சலான அரசியல்வாதிகளாக உருவாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நடுவர் அவர்களே, உங்களுக்கு வேற அழகா மேஜையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, எதிரணியினர் வேற அடியில எவ்வளவு தராங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்கு துணியையும் போட்டு மூடிட்டாங்க. முதலே பார்த்து இதை தூக்கிட்டு போயிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க நேர்மையானவர்கிறத நம்பி எங்கள் அணியின் சார்பாக தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. தீர்ப்பு கேட்டு வாங்குறது இல்லம்மா, கொடுத்து வாங்குறது. ஆக பெரிய ராஜநந்திரி ஒரு அரசியல் சாட்டை எடுத்து வீசினார்கள். சுழட்டி 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 அடித்தார்கள். அச்சு முறிஞ்ச வண்டி, ஆரக்கால் போன வண்டி, பட்டா கழுண்ட வண்டி, பாத்தோட்டு சின்ன தம்பி என்று அதிகாரிகள் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க அந்த பொறுப்பை. ஆக ஊழல் மலிவதற்கு காரணம் அதிகாரிகளை என்று அணியில் பேசுவதற்காக காவியா மேடைக்கு வருக. கொங்கு நாடு ஆர்ட்ஸ் காலேஜ். கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க, அவங்க சொன்ன மாதிரி எல்லா நாட்டையும் நடக்குது, ஊழல் இருக்கு எல்லாமே சொன்னாங்களே, நம்ம நாட்டில் நிறையா நடக்குது. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஊழல் நடக்குது. எல்லா இதுலேயும் தாங்க நடக்குது. அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் சரி, கூட இருக்கிற எல்லா இதுலேயும் நடக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? சின்ன சின்ன விஷயத்தில் ஒன்றும் இல்லைங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஊழல் நடக்குது, 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஊழல் நடக்குங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி செஞ்சீங்க, இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்துலேயே தட்டி கேட்குறாங்கல்ல வீட்டுக்குள்ளேயே, அதுவும் ஊழல் தாங்க. அங்கேருந்து வளருது ஊழல். அது இனி பெருசாக பெருசாக சொசைட்டி முன்னாடி நிற்கும் போதும் அந்த இடத்துல வரும். எதுக்கு எடுத்தாலும் டிபெண்ட் பண்ணுற ஒரு இது வந்துருச்சு நமக்குள்ள. எதனால டிபெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு நீ கொடுத்தா நான் நாளைக்கு அதை செய்கிறேன். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அது நிறையா இருக்குது. எதிர்பார்க்குறாங்க மீன்ஸ் ஒரு சின்ன சின்ன சர்டிஃபிகேட்ஸ் ஆகட்டும், ஒரு பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்ஸு, அது போக கவர்மெண்ட் பில்டிங் அப்ரூவல் கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும், அது தப்புன்னு சொல்லியும் அது தடை விதிச்சிருக்குன்னு சொல்லியும் அதுக்காக சரி ஓகே நான் சைன் பண்ணி தரேன், இதுக்காக என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக முன்னாடி நம்ம முன்னாடி சைன் பண்ணி இது தப்பு அப்படி இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ஸாக போகிறது யாருக்குங்க தெரியும்? அப்போ அந்த இடத்துல அவங்ககிட்டயே தப்பு இருக்குது. இன்னைக்கு நேர்மையான ஆஃபீஸர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க.
கவர்மெண்ட் சர்வன்ட்ஸில் இருக்கிற இங்கே இருக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலைங்க. ஆனால் அதுலேயும் வந்து நடக்குது, லஞ்சங்கிறது இருக்கு. எல்லாரும் வாங்குறாங்கங்கிறது நான் சொல்லலை. வாங்குறவங்களும் இருக்காங்க, அதை வேண்டாங்க, கடைசி வரைக்கும் வேண்டாங்கன்னு சொல்றவங்களும் இங்க இருக்காங்க. நான் சொல்ல இருக்காங்க. இங்க யாரும் நான் ஏதோ தப்பெல்லாம் நான் சொல்ல. அதே மாதிரி வெளியிலயும் ஆகட்டும், வெளியில எப்படி சொல்றது, வெளியில டிராஃபிக் போலீசஸ் ஆகட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தப்புன்னு செஞ்சா அந்த இடத்துல நீங்க பனிஷ்மெண்ட் வேற மாதிரி கொடுங்க. அங்க ஏங்க நீங்க அமௌண்ட் வாங்குறீங்க? லைசன்ஸ் இல்லைன்னா 100 ரூபாய் எடுன்னு ஏன் கேட்குறீங்க? அத்துமீறி உள்ள வந்து அதுக்கும் ஏன் 100 rupees கொடுன்னு கேட்குறீங்க? அது தப்புன்னு அந்த இடத்துல நீங்க அவங்கள வேற ஏதாவது சொல்லுங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லி பேசுங்க. அந்த இடத்துல நீங்க ஏன் வந்து தப்பு சொல்றீங்க? அந்த இடத்துல அமௌண்ட் ஏன் வாங்குறீங்க? அதுவும் ஊழல் தானே, லஞ்சம் தானே. அந்த இடத்துல உங்களுக்கு அது தப்பா தெரியலையா? சொல்லுங்க. தமிழை உயர்த்தி பேசுற நம்ம தமிழ்நாட்டையே நம்ம கேவலப்படுத்திட்டு இருக்கோம். லஞ்சங்கிற ஒரு பேர்ல தான் நாமளே கேவலப்படுத்திட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துலயும் சரி, வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா பத்தாது, நம்ம தாய் நாட்டையும் சரி வெளியிலயும் சரி எல்லா இடத்தையும் நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். பேசுற நம்ம கிட்ட கரை இல்லாம இருக்கலாம், மனசுல அழுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா வெளியில இருக்கிற அழுக்கு நம்ம தாங்க துடைக்கணும். மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். இன்றைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ நாளைக்கு அதுதான் விளையும். வெளியில உள்ளன்னு இல்லை, வெளியில எல்லா இடத்துலயும் அதுதாங்க. பொதுமக்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, கொள்ளையடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. தமிழ் மொழியை உயர்த்தின மாதிரி தமிழ் நாட்டையும் உயர்த்துங்க, தமிழ் மக்களையும் உயர்த்துங்க. எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வாங்க. ஏன் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? நம்ம முன்னாடி இருக்கிறத நம்ம கிட்ட நடக்கிற தப்பை நம்ம முதல்ல திருத்திட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் யார் எங்க குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அது தப்புன்னு சொல்லுங்க. அதே இடத்துல பேசுங்க. தப்பா இருந்தா கேஸ் போடுவேன்னு சொல்லுங்க. கரெக்டான சமுதாயத்தை நம்ம தாங்க அமைக்கணும், நம்ம அமைச்சுக்கணும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் நன்றி. துணிச்சலான அதிகாரிகள் இருந்தால் துளி கூட ஊழல் இருக்காது என்ற கருத்தை ஆணித்தரமாக இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேணும். நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம், நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். காவியா அவர்களுக்கு வாழ்த்து. அதை தொடர்ந்து அரசியல்வாதிகளும் இல்லை, அரசு அதிகாரிகளும் இல்லை, பொதுமக்கள் நாங்க தான் காரணம் என்று பேசுவதற்காக கல்பனா அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்திலிருந்து. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், அனைத்து வளங்களும் இருக்கின்றது அந்நிய சுவிஸ் வங்கியில், பத்திரமாக கவலைப்படாதீர்கள் என்ற ஆறுதல் உரையுடன் துவங்குகின்றேன் என்னுடைய உரையை. இளைஞர்களின் எதிர்காலத்தை இருள்மயமாக்கி கொண்டிருக்கும் ஊழல் பெரிதும் வரல காரணம் பொதுமக்களே. நடுவர் அவர்களே, தன்னை வீரன் என்று மார்தட்டிக் கொள்ளும் தலைவனுக்கு இந்த நாட்டை தராமல் ஒரு அரசியலில் சிறு சறுக்கல் வந்தால் கூட நான் ஏழை தாயின் மகன் என்று கண்ணை கசக்கி நீலி கண்ணீர் வடிக்கும் ஒரு மோசடி அரசிடம் நாட்டை கொடுத்தவர்கள் வாழும் பொதுமக்கள் வாழும் நாட்டினிலே தரையில் தேட வேண்டிய தலைவர்களை திரையில் தேடி திரியும் ரசிக பொதுமக்கள் வாழுகின்ற நாட்டினிலே வெறும் பணத்திற்கும் ஊழலில் ஏவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவரின் பிணத்தை வைத்து அரசியல் செய்ய வந்தவனை அங்கீகரித்த பொதுமக்கள் வாழுகின்ற தேசத்தில் இந்த ஊழல் பெரிதும் வளர காரணம் பொதுமக்களாகத்தான் இருக்க முடியும். இன்று ஊழல் குற்றத்திலே தேச துரோகியாக சித்தரிக்கப்பட்ட விஜய் மல்லையாவும் நீரவ் மோடியும் அரசியல்வாதியா இல்லை அரசு அலுவலரா? கிடையாது. அவர்கள் அசாதாரண தொழிலதிபர்களாக திகழும் பொதுமக்கள் தான். இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசு அலுவலர்களும் பொதுமக்களாக இருந்து அசாதாரண தொழிலதிபர்களாக திரியும் ஊழல்வாதிகளுக்கு தலையசைத்து கொடுப்பவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்களும். இன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், இந்திய தேசம் ஒரு மோசடி அரசின் கீழ் அடிமையாக இருக்கின்றது என்று. அது தவறான புரிதல். இந்த இந்திய தேசத்தின் அரசியல் அமைப்பை நிர்ணயிப்பது ஒரு தொழிலதிபராகத்தான் இருக்கின்றான். அவன் அந்நிய நாட்டிலும் இருக்கலாம், இல்லை இந்திய நாட்டிலும் இருக்கலாம். ஏன் அந்த தொழிலதிபர் திறக்கப்படாத ஜியோ பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு தினமும் 1.5 GB
ஏதோ ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்கியதை போல தொலைக்காட்சியில் பேட்டி தருகின்றார்கள் பொதுமக்கள். ஆம், நாங்கள் 22,000 இந்த சின்னத்துக்காரரிடம் வாங்கினோம், அதனால் குக்கருக்குத்தான் விசில் அடிப்போம், இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று கேட்கிறார்கள் பொதுமக்கள். அரசியல்வாதிகளிடம் லஞ்சத்தை வாங்கி வாக்களிக்கும் பொதுமக்கள் இருக்கின்ற இந்த தேசத்தில் ஊழல் வளர தொடக்க புள்ளியாக பொதுமக்கள் தான் இருக்கின்றார்கள். இவர்கள் கூறினார்கள் அரசியல்வாதிகள் என்று. அந்த அரசியல்வாதிகள் டீ விற்றவனோ என்ன செய்தவனோ அவன் ஒரு சிறுபுள்ளிதான். அவனை பெரும்புள்ளியாக்க விரல்களில் வைத்துக் கொண்ட கரும்புள்ளிக்கு சொந்தக்காரர்கள் பொதுமக்கள் என்ற இடத்திலிருந்து பார்த்தால் இந்த அரசியல்வாதிகளை நிர்ணயித்த பொதுமக்கள் தான் ஊழல் வர பெரிதும் காரணம். முறையான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்தில் அரசியல் வியாதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் இன்றைய பொதுமக்கள். அரசு அலுவலர்கள் என்று கூறியவர்கள் சொல்லி சென்றார்கள் என்னவென்றால், இவர்கள் கேட்கின்றார்கள், பொதுமக்கள் கொடுக்கின்றார்கள் என்று ஏதோ சுவாரஸ்யமே இல்லாமல் கதையை முடித்து விட்டார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிச்சை கொடுப்பவர்கள் எங்கு அதிகம் இருக்கின்றார்களோ அங்குதான் பிச்சை எடுப்பவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அதே போல்தான் லஞ்சம் கொடுக்கின்ற பொதுமக்கள் எங்கு அதிகம் இருக்கின்றார்களோ அங்கு லஞ்சம் வாங்கும் அரசு அலுவலர்கள் வளர்ந்து கொண்டே வருகின்றார்கள். அதன்படி பார்த்தால் இந்த ஊழலுக்கு வித்திட்டவர்கள் பொதுமக்கள் தான். இந்த ஊழலானது இருள்மயமாக்கி கொண்டிருக்கின்றது இளைஞர்களை என்று எத்தனை நாள் தான் நாம் இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்போம்? நாம் இருட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்து கொண்டும் எப்படி அதிலே பயணித்துக் கொண்டிருப்போம்? ஒரு வெளிச்சம் வேண்டும். அப்படி என்றால் திருந்த வேண்டியது அரசியல்வாதியும் அரசு அலுவலரும் அல்ல, அவர்களை நிர்ணயிக்கும் பொதுமக்கள் தான். ஆகவே பொதுமக்களாகிய நாம் அதாவது இங்கு இருக்கும் இளைஞர்கள் 2 கொள்கைகளை கை கொள்ள வேண்டும். ஒன்று, லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன் என்று. அரசியல்வாதிகள் தன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பல பொன்னான பொருட்களை கொடுத்தாலும் பொன்னான வாக்குகளை அந்த சின்னத்திற்கு செலுத்தாமல் நேர்மையாக நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று நெஞ்சை நிமிர்த்து சொல்லுங்கள். அடுத்ததாக, அரசு அலுவலர்கள் நீ லஞ்சம் கொடுத்தால் தான் உனக்கு இந்த சான்றிதழ் தருவேன் என்றால் அந்த சான்றிதழை பெறுவதற்காக 1000 நாட்கள் நீங்கள் நடந்து அந்த சான்றிதழை பெறுங்கள். ஒருவர் சென்றால் அந்த அரசு அலுவலர் லஞ்சம் கொடுத்தால் தான் சான்றிதழ் தருவேன் என்று உன்னை புறக்கணிப்பான். அதை 100 இளைஞர்கள் செய்தால் நிச்சயம் அந்த அரசு அலுவலர் லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற சிந்தையே வெறுத்தொழிவான். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை, ஒரு சகாப்தத்தை படைத்தால் தான் இந்த இருள்மயமாக்கி கொண்டிருக்கும் இந்த நாடு வெளிச்சத்திற்கு வரும். அடுத்ததாக, நடுவர் அவர்களே, நீங்கள் ஒருவேளை அரசியல்வாதி என்றும் அரசு அலுவலர் என்றும் மனசாட்சி படி கூட தீர்ப்பை தரலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை பொதுமக்களே என்று தரவில்லை என்றால் இந்த பொதுமக்கள் லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்கிக் கொள்வதும் சரி என்று கூறியதற்கு சமம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிரட்டுவான்னு கேட்டிருக்கிறேன், பொதுமக்களே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? பொதுமக்கள் மிரட்டுறது நல்லதுக்கான மிரட்டலா இருக்குது. அதனால 2 கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டா யாருனாலே ஒன்று அசைக்க முடியாது என்ற கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறேன். அதை தொடர்ந்து அடுத்த ரவுண்ட் வருது. அரசியல்வாதியே என்ற அணியில் பேசுவதற்காக நேத்திரப்பிரியா அவர்கள், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அவர்களை இந்த மன்றம் அன்போடு அழைக்கிறது. உருவாக்குவதே எனது லட்சியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், உயர்ந்த லட்சியம் கொண்டிருந்தாலும் தூக்கம் ஒரு கண்ணாகவும் தொலைபேசி மற்றொரு கண்ணாகவும் வாழ்க்கையே துளைத்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தினருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆ முதல் அக்கு வரை, தலைவன் முதல் தொண்டன் வரை, அரிசியிலிருந்து அலைக்கற்றை வரை ஊழல் ஊழல் ஊழல், இதுவே நம் நாட்டின் சூழல். நீங்களே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, ஊழல்னு வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்தது? அரசியல்வாதிகளா இல்லையா? எல்லா ஊழல்களுக்கும் ஆதி அரசியல்வாதி தாங்க. அதை தான் நான் பேச போறேன். இன்னைக்கு அரசியல்வாதி எதுலெல்லாம் ஊழல் செய்யறான்னு நம்ம கேட்கக்கூடாது, எதுல செய்யலைன்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு மாறி போச்சு காலம். சாப்பிட்ற உணவு, அரிசியில ஊழல், பருப்புல ஊழல், நிலக்கரியில ஊழல், மாட்டு தீவனத்துல ஊழல். பாவம், 5 அறிவு மாட்டை கூட விடமாங்கிற நாம 6 அறிவு மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் எதுல? நிலக்கரியில ஊழல், மணல்ல ஊழல், கிரானைட்ல ஊழல், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்கெல்லாம் என்னங்க பண்ணலாம்? அரசியல்வாதிகள் எல்லாத்துலேயும் ஊழலுக்குள்ளே இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சாலும் அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கிறாங்க?
சிறைவாசத்துல சுகமா இருக்கிறாங்க, சமாதியில சத்தியம் பண்றாங்க, விடுதியில வீட்டு இருக்கிறாங்க, உல்லாசமா ஊர் சுத்துறாங்க. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நடுவர் அவர்களே, ஒரு புள்ளி விவரம், ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி எடுத்த ஆய்வறிக்கையின்படி ஊழல் மற்றும் லஞ்சத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னா அரசியல்வாதிகள் தாங்க. நான் வேணா யூடியூப்ல லிங்க் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. அரசியல்வாதிகள் 40% பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் 40% என்றும் அரசு அலுவலர்கள் 35% என்றும் பொதுமக்கள் 20% மட்டும்தான் ஊழலுக்கு காரணமா இருக்காங்க. எதிரணியில சொல்றாங்களே அரசு அலுவலர்கள் காரணம் என்று. இங்க மாவட்ட ஆட்சியர், உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் யாருன்னு கேட்டு பாருங்க. தெரியாதுன்னு தான் இளைஞர்கள் சொல்லுவாங்க. தெரியாம இல்ல, அறியாம. டெம்பரேச்சர் மாறுற மாதிரி டெய்லியும் மாவட்ட ஆட்சியரை ஒவ்வொரு இடத்துல மாற்றி போட்டால் என்னங்க பண்ணுவாங்க? நாங்கள் எப்படிங்க நாலேஜை வளர்த்துக்கிறது? பொதுமக்கள்னு சொல்கிறீங்க, அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி தான் அரசியல்வாதிகள், அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் என்று ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் ஏன்டா பாட மாட்டாங்க? பினாமியின் சுனாமியே வர்றாங்களே இல்லையா? அதான் பினாமிகளின் நாடாகி கொண்டிருக்கிறது நம் நாடு. வெளிநாட்டில் கடமையை மீறினாதான் லஞ்சம். நம்ம நாட்டில் கடமையை செய்யறக்கே லஞ்சம் வாங்குறாங்க. தேசிய ஒருமைப்பாடு எங்கே இருக்குது தெரியுமா? ஊழல் செய்வதில். வேற எங்கே இருக்குது? கிரிக்கெட்டில். உண்மையை ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் சொல்ல வந்தோம்னா, அரசியல்வாதிகள் எல்லா ஊழலுக்கும் அடிப்படை ஆணிவேர் அவர்களே. இளைஞர்களை முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எவனொருவன் எழுச்சியும் முயற்சியும் புரட்சியும் செய்கிறானோ அவனே இளைஞன். ஒத்துக்கிறீங்களா? அப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க இளைஞர்கள் தான். அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டார்கள் 2020 இந்தியா வல்லரசான நாடு ஆக வேண்டும் என்று. இளைஞர்களாகிய நம் கையில் உள்ளது, நம்மால் அதை முடியும். திஸ் இஸ் ரியலி a call for the nation. விவேகானந்தர் 100 இளைஞர்களை கொடுத்தால் ஒரு புதிய வல்லரசான இந்தியாவை உருவாக்குவோம் என்று. ஏன் நாம் அந்த 100 இளைஞர்களாக இருக்கக்கூடாது? முடியுமா? பதிலே காணோம். இதுதான் உலகம். புரிஞ்சுக்கிறீங்களா? யாருமே முன்னெழுந்து வரமாங்கிறீங்க. இளைஞர்கள் நாம தான் முன்னாடி போகணும். இளைஞர்களே, நீங்கள் வளர்பிறை. நடுவர் ஐயா சொன்னது போல, வளர்பிறையே வருத்தம் எதற்கு? பூரண சந்திரனே உங்களுக்குள் புதைந்து கிடக்கிறது. இளமைக்கான தேடல் இது. நல்ல துணையை தேடுற நீங்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க பாருங்க. எதற்காக? நல்ல வழிகாட்ட மட்டும் இல்லை, ஒரு புதிய விதி செய்யவும் நாம் தேட வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இறுதியில் கண்களில் நீர் தழும்ப இதை சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு செத்துவிட்டது. சிந்தனையாளர் சிறுகுழுக்களாயினர். லஞ்சத்தை லாபகரமாக்கி விட்டனர். ஊழலை ஊக்கப்படுத்தி விட்டனர். இருப்பை உணராது இறப்புக்காய் தவம் புரிகின்றனர். என் சக மனிதர்கள், இந்த துக்கத்திலும் என் நம்பிக்கை நாளை நமதே. ஊழலில்லாத உலகத்தை படைக்க ஒன்றுபட்டு செயல்படுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். காரணம் அரசியல்வாதிகளை என்று எல்லாத்திலும் எங்கெங்க இருக்கிறதெல்லாம் பட்டியல் போட்டாங்க. நல்ல துணையை தேடுவதற்கு எடுக்கிற நேரத்தை கூட நல்ல தலைவனை தேடுவதற்கு நாம் எடுப்பதில்லை என்ற கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மன்றம் அவரை வாழ்த்துகிறது. அதை தொடர்ந்து அரசு அலுவலர்களே என்ற அணியில் பேசுவதற்காக நீங்கள் ஹேமாஸ்ரீ அவர்களை இந்த மன்றம் மோனிகாஸ்ரீ அவர்களை இந்த மன்றம் அன்போடு அழைக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். சபையினருக்கும் என்னுடன் சண்டை போட வந்திருக்கும் சக மாணவியர்களுக்கும், அதை கண்டுகளித்து தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இளைஞர்களின் எதிர்காலத்தை இருள்மயமாக்கக்கூடிய ஊழல் பெரிதும் வளர காரணம் யார்? என்னை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகளா? அவங்க எப்படி? அவங்க பாவம் சின்னதா ஏதோ 10, 50, 100 அப்படி ரேஞ்சில் தானே போறாங்க. அரசியல்வாதிகள் தான் பல்கா அடிக்கிறாங்க அப்படின்றீங்களா? அரசியல்வாதிங்க எங்க அடிப்பாங்க? அவங்க பெருசா ஏதாச்சும் நிதி ஒதுக்குவாங்க பாருங்க, அங்க இருந்து அடிப்பாங்க. டைரக்டா பொதுமக்கள் கிட்ட இருந்து புடுங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது.
இப்போ சேலத்துல நாங்க ரோடு போடுறோம், மேடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நிதி ஒதுக்குவாங்க. அது மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள காவாசி கூட பாக்கி இருக்காது. அது மாதிரி ஒரு மெடிக்கல் கம்பெனி வெளிநாட்டுல தடை செஞ்சிருப்பான், அதை நம்ம நாட்டுல வந்து வைக்கிறதுக்கு சைன் வேணும், அதை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வேண்டியது வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் அரசியல்வாதிங்க எடுப்பாங்க. இளைஞர்களோட எதிர்காலத்துல கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு தரப்படலை. நல்ல வேளை நம்ம சட்டம் அந்த அளவுக்கு இருக்கு. சரி, நம்ம தலைப்புக்கு வருவோம். அரசு அதிகாரிகள், இளைஞர்களோட எதிர்காலம்ன்றது எதுக்குள்ள அடங்கி இருக்கு? நம்ம முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கிறார், நீ யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, நகரத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, உனக்கு திறமையும் உழைப்பும் இருந்தால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தகர்க்க முடியாது என்று. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்ல, இன்னைக்கு உழைப்பும் திறமையும் கூட சில காகிதங்களும் சேர்க்க வேண்டும். பிறகுதான் நம் திறமையை வெளிக்கொணர்ந்து நிரூபிக்கவே நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஏன் ஒரு தேச துரோகம் இல்லையா இது? நம் தாயின் கருவறையை அறுப்பதற்கு சமம் அல்லையா? நமது திறமை வித்துக்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி, சுகாதாரம், உணவு, காவல், தொழில், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாணவனோ இளைஞனோ முன் வந்து, சிவாஜி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அவன் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு வந்தாரு, கடைசியா ஆண்டியாக்கி விட்டாங்க அரசனா வந்தவனை. ஒண்ணுமே கையில் இல்லை. அது இன்னைக்கு உண்மை. யாராச்சும் நல்லது செய்யணும்னு வந்தா அவனை கடைசியா வாழ்க்கையே இல்லாம அழிச்சு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் கமிட்டி எடுத்துக்கோங்க. நம்ம FIFA இப்பதான் நடந்தது, இப்போ ரீசெண்டா